வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த இனிய நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றோம். கடந்த முறை நாங்கள் கலந்துரையாடல் செய்த ஒரு கருத்தை நாங்கள் தொடர்ந்து இன்றும் உங்கள் முன்பு தொடர்கின்றோம். இந்த வகையிலே கடந்த வாரம் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த சகோதரர் ஜான் கெனடி மற்றும் அவருடைய பாரியார் மேரி டால்சி மெலனி ஆகிய இந்த தம்பதியர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் உங்களுக்கு மீண்டும். வணக்கம் ஃபாதர். கடந்த முறை நாங்கள் எங்களுடைய உங்களுடைய மலரும் மன உறவு என்ற இந்த கொழும்பு உயர்மறை மாவட்டத்து தமிழ் குடும்ப பணியின் ஒரு புதிய நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே தாம்பத்திய உறவு, கணவன் மனைவி சம்பந்தமான தாம்பத்திய உறவை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசிக்கின்றோம். அதுபோன்று உங்களுடைய தாம்பத்திய உறவு எப்படிப்பட்ட முறையிலே வளர்ந்தது உங்களுடைய திருமண காலத்திலிருந்து என்பதை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வருகின்றோம். திருமதி டால்சி அவர்கள், நீங்கள் உங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் திருமண வாழ்க்கையிலே கூறுகின்ற போது நீங்கள் சொன்னீர்கள், கணவர் வெளிநாட்டிலே இருந்தார் பல வருட காலங்களாக, நீங்கள் இலங்கையிலே இருந்தீர்கள். ஆகவே இப்படியாக இருக்கின்ற போது, அதாவது சொன்னது முதலிலே உறவு தொடர்பு என்பது தொலை தொடர்பாக இருக்கக்கூடாது, அது உணர்வு தொடர்பாக அண்மித்த தொடர்பாக இருக்க வேண்டும் என்று. ஆக இந்த சிக்கலை நீங்கள் எப்படியாக சமாளித்தீர்கள் உங்கள் கணவரை வெளிநாட்டில் வைத்துக்கொண்டு நீங்கள் இங்கே இருக்கும்போது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களோட தொடர்பு முதல் தொடக்கத்தில் 5 வருடங்கள் மட்டும் கடித தொடர்பு தான் இருந்தது எங்களுக்கு. பிறகுதான் அந்த காலத்திலே தொடர்புகள் இருக்கவில்லை, பெரிதாக இருக்கவில்லை, எல்லா இடங்களிலும் பெரிதாக இருக்கவில்லை. செல்போன் எல்லாம் இருக்கவில்லை, டெலிபோன் இருந்தது, லேண்ட் போன் இருந்தது. அப்போ அதனால கடித தொடர்பு தான் கூடுதலாக இருந்தது. அதன் பிறகு டெலிஃபோன் தொடர்புகள் ஏற்பட்டது. அதன் பிறகு வாட்ஸ்அப் தொடர்புகளும் அது உருவாகியது. அப்ப இவர் வந்து போனது அது பிறகு ஸ்கைப் என்று சொன்னாங்க. எனது கணவர் 1 வருடத்துக்கு ஒருக்கா வருவார் எங்களை பார்க்க, சில வேளைகளில் 2 தடவை. அப்ப நானும் என் பிள்ளைகளும் அவரையே எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். அந்த 1 மாத லீவு அதுதான் எங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் அந்த திருப்தியோடு இருப்பீங்க. அதான் உங்களை 1 மாசம் பார்த்தால் அந்த ரஜினிகாந்த் சொல்றது போல, நான் 1 தடவை சொன்னா 100 தடவை சொன்னதுக்கு சொன்னது போல 1 மாசம் பார்த்தா வாழ்க்கை பூரா அவர் 1 மாதம் பார்த்துட்டு போறது எங்களுக்கு 1 வருடம் பூராவும் அப்படியே இருக்கும். சாதாரணமாக ஃபாதர், வெளிநாடுகளில் பணியாற்றிய நான் உங்களுக்கு சொல்லுகின்ற இந்த கதையானது 80-90 ஆண்டுகளில் வெளிநாடுகளில் பணியாற்றிய இலங்கையரை பற்றி சொல்வதாயிருந்தால் இட்ஸ் எ லாங் எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய எதிர்பார்ப்பு, அதே போல இங்கே இருக்கின்ற இவர்களுடைய எதிர்பார்ப்பு. எங்களுடைய சில ஊழியர்கள் இருப்பார்கள், ஒவ்வொரு நாளும் கலண்டரில் ஒவ்வொரு திகதியை வெட்டி கொண்டு வருவார்கள். எத்தனை நாள் வெக்கேஷனுக்கு குறைந்து கொண்டு போகிறது. ஸோ இட்ஸ் எ லாங் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அண்ட் அதே போல இவர்களுக்கும் எப்போது அந்த நாள் இங்கே வரும் இருப்பீங்க. அதே போல எல்லா குடும்பத்தர்களுக்கும் விமான நிலையத்துக்கு போய் கணவனை கூட்டி வருவதும் ஒரு மிக பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நிச்சயமாக. ஏனென்றால் பல நாட்களின் எதிர்பார்ப்பு அன்று நிறைவேறுகிறது. உண்மையாக இப்பொழுது நாங்கள் சில நேரத்தில் இன்னொரு பக்கத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது சில தம்பதிகளை நாங்கள் அதாவது அவங்களோட கவுன்சிலிங் செய்கின்ற போது, ஆற்றுப்படுத்தல் நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்கின்ற போது அவதானித்த விஷயங்கள் என்னவென்று சொன்னால், இப்படியாக வெளிநாட்டிலிருந்து இருக்கின்ற போது எப்பொழுது வருவார் என்று ஆர்வத்தோடு இருந்தாலும் கூட வந்துவிட்ட பிறகு எப்பொழுது போவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பை கூட மனைவிமார் வைத்திருந்தார்கள். எங்களுக்கு 1 மாதம் முடிகிறதே தெரியாமல் போய்விது. அதாவது உங்களுடைய அனுபவங்களை சொல்லும்போது என்ன வகையாக உங்களுடைய இந்த உறவு தொடர்பை நீங்கள் பலப்படுத்தக்கூடியதாக இருந்தது என்று கொஞ்சம் சொல்ல முடியுமா?
என்னுடைய விடுமுறையில் எனக்கு முதலில் மிக முக்கியமானது காலையில் திருப்பலிக்கு போக வேண்டும். அது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு ஆன்மீக ரீதியாக ஸ்டார்ட் த டே வித் யூக்கரிஸ்ட், அது எனக்கு முக்கியமானது. ரெண்டாவதாக நான் முக்கியமாக கருதினது எங்களுடைய பிள்ளைகள் காலை மதிய இரவு உணவு வேளைகளில் சாப்பாட்டு மேசையில் ஒன்றித்திருக்க வேண்டும். நான் அவர்களுக்கு விசேடமான உணவை கொடுக்க வேண்டும், நான் தயாரித்து கொடுக்க வேண்டும். உங்களுக்கு சமைக்கவும் முடியும், நன்றாக சமைக்க முடியும். அப்ப உங்கள் மனைவி சொன்னது போல எப்போ வருவார் என்று காத்து கொண்டிருந்தது உங்களை சமைக்க வைப்பது. சரி, சொல்லுங்க. அப்ப அந்த சாப்பாட்டு முதலாவது யூக்கரிஸ்டிக், தி ஹெவன்லி மீல். அடுத்தது அந்த நாளில் நடைபெறுகின்ற 3 உணவு வேளைகளிலும் அவர்களை முயற்சி செய்து எல்லோரும் ஒன்றாக இருந்து உணவருந்துவது. நாங்கள் உணவருந்துவதற்கு முன் வழமை போல ப்ரே பண்ணுவோம், பிரேஸையும் படிப்போம். அப்போ அது ஒரு மிக மிக திருப்தியான ஒரு நிகழ்ச்சி உணர்வை ஏற்படுத்தும். நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் பிள்ளைகளுக்கு கூட சொல்லிக் கொடுவோம், த ஃபேமிலி தட் பிரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர் என்று சொல்லுகின்றோம். ஒன்றாக கூடி செபிக்கும் குடும்பம் ஒன்றித்திருக்கும், ஒற்றுமையுடன் இருக்கும் என்று அந்த ஒரு அனுபவம். அடுத்ததாக நான் அங்கே வெளிநாட்டில் இருக்கும்போது ஸ்கைப் தொடர்பு ஏற்பட்டதிலிருந்து 1 மணிக்கூறு நாங்கள் இரவில் செபம் செய்வோம். அதில் முக்கியமானது செபமாலை. 1 மணிக்கூறு. சில வேளைகளில் பிள்ளைகள் எல்லாரும் பங்கு பெற்ற முடியாவிட்டாலும் என்னுடைய பாரியாரும் ஆக குறைந்தது 2 பிள்ளைகளும் பங்கு பெற்றுவார்கள். அப்போது இது ஒவ்வொரு நாளும் நாங்கள் தவறாமல் செய்து வந்த விடயம். சில வேளைகளில் எனக்கு வேலைப்பளு காரணமாக அல்லது நான் இருக்கின்ற நகரத்தை விட்டு வேறு நகரங்களுக்கு மகாநாடுகளுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டால் அது சில வேளைகளில் தடைபடும். நான் இவர்களுக்கு சொல்லுவேன், நீங்களே அதை பார்த்து கொள்ளுங்கள் என்று. அப்படி இல்லாவிட்டால் அந்த 1 மணித்தியால செபமானது 45 நிமிடத்திலிருந்து 1 மணித்தியாலம் வரை சொல்லுகின்ற செபமானது நாங்கள் தவறாமல் செய்து வந்தோம். இந்த நான் விடுமுறை நாட்களில் சமைக்கும் போது என்னுடைய பிள்ளைகள் கேட்பார்கள், இன்று யார் சமைத்தது? ஏனென்றால் சுவையில் இருக்கின்ற வித்தியாசம் அது ஒன்று இருக்கிறது. ஆகவே இப்போ உங்களுடைய அந்த குடும்ப அமைப்பை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கின்ற போது நீங்கள் குடும்ப அமைப்பை அந்த இறைவனுடைய அனுசரணையோடு இணைத்து கொண்டு சொல்வது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக எங்களுக்கு படுகின்றது. இறைவனுடைய அனுசரணை உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சியை, அர்த்தத்தை, ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். இன்று நம்முடைய குடும்பங்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு இப்போ இன்றைய தம்பதியர்களின் தாம்பத்தியத்தை குறித்து நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? முதலாவதாக பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பது, அதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. அவர்களுடைய நேர காலங்கள், இப்பொழுது அவர்கள் வளர்ந்துள்ளார்கள், அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய யோசனைகள் வேறு விதமாக இருக்கிறது. சாதாரணமாக கூறப்போனால் திருச்செபமாலைக்கு அவர்களை ஒன்று சேர்ப்பது, அதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய வேலைகளை பொறுத்த மட்டில் அவர்களுடைய நேர சூசிகைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அடுத்ததாக அவர்கள் இப்போது வளர்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய சிந்தனைகளும் இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற வகையில் வேறுபட்டிருக்கிறது. என்னுடைய அவதானிப்பில் மாறுபட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உலக பெரிய மாயையில் அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது நாங்கள் அவர்களை இழுத்து நிறுத்துவது கடினம். செய்யலாம், ஆனால் அவர்களை தட்டி கொடுத்து அவர்களோடு நாங்களும் போய்த்தான் அவர்களுக்குரிய வழிகளை காட்டி கொடுக்கலாம். அடுத்ததாக தாம்பத்திய வாழ்வில் நான் சொன்னேன் ஃபாதருக்கு, தலைவில்லில் நடந்த அந்த கருத்தரங்கில் மலரும் மன உறவு, அந்த மலரும் மன உறவில் அப்போ நாங்கள் பெரும்பாலான ஆட்கள் இன்னும் மொட்டுக்களாகத்தான் இருக்கிறோம்.
அப்போ மலர வேண்டிய பல விடயங்கள் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக இந்த நவீன காலத்திலே தாம்பத்திய வாழ்வில் இருக்கின்ற சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கு என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், குடும்பங்கள், கணவன் மனைவி, பெற்றார் நிச்சயமாக அருட்பணிகளின் உதவியை நாட வேண்டும். ஏனென்றால் அருட்பணிகள் பலவிதமான பலதரப்பட்ட மக்களுடன் பேசி இருக்கிறார்கள். அருட்பணிகள் என்று நீங்கள் சொல்வது fathers and sisters, brothers பேசி இருக்கிறார்கள். பலவிதமான கோடிக்கணக்கான கதைகளை அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள். பலவிதமான பிரச்சனைகளை பற்றி அவர்கள் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு குருவானவரிடம் நாங்கள் அல்லது ஒரு இந்த விடயங்களை பற்றி கற்று தெரிந்த ஒரு சகோதரி அருட்சகோதரியிடம் அல்லது அருட்சகோதரனிடம் நாங்கள் போகும்போது நிச்சயமாக எங்களுக்குரிய வழிகாட்டுதல் கிடைக்கும். ஆனால் நாங்கள் பல பேர் அதை தவிர்த்து கொள்கிறோம். என்னத்திற்கு நாங்கள் எங்களுடைய விஷயத்தை போய் ஃபாதர்கிட்ட சொல்லுவோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். பல பேர் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி அல்ல. நடைபெற்ற கருத்தரங்குகளை நான் பார்க்கும்போது எங்களை விட குடும்ப வாழ்வை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்பதை அருட்பணிகள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் அவர்களுடைய ஆலோசனை என்று சொல்வதை விட அவர்களுடைய ஞான ஆலோசனை எங்களை நெறிப்படுத்தும். ஆன்மகுரு என்று சொல்கின்றோம் அவர்களை. ஆகவே ஆன்மகுருக்களிடம் நாங்கள் போய் ஆலோசனைகள் கேட்கின்ற போது அல்லது கலந்துரையாடல்கள் புரிகின்ற போது அங்கே அவர்கள் பொதுவாக உடல் ரீதியான உதவிகளை குறித்து உங்களோடு கலந்து ஆலோசிப்பது ஒரு புறம் இருக்க, ஆன்மீக ரீதியான விடயங்களை குறித்து உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்வதோ அல்லது கலந்துரையாடல்கள் செய்வதோ மிகவும் நன்றாக நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அந்த ஆன்மீக தேவை இருக்கின்றவர்கள் அந்த குருவானவர்களை நாட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது இது வெளிப்படையான ஒரு விடயமாகவே இருக்கின்றது, ஒரு வெள்ளிடை மலையாகவே இருக்கின்றது. ஆன்மீக அமைப்பில் இருந்து விடுபட்டு உலக ரீதியான அமைப்பை நோக்கி மக்களை திசை திருப்புகின்ற ஒரு முயற்சி, ஒரு முன்னணி முயற்சி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. There is a flow from religious mentality or collective mentality into individualistic mentality. There is a flow from religious mentality to secular mentality. அதற்கு நாங்கள் செக்யூலரைசேஷன் என்று சொல்லுகின்றோம், அதாவது உலகமயப்படுத்தல் என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த உலகமயப்படுத்தல் என்பது சில நேரங்களில் நேரடியாகவோ அல்லது பல நேரங்களில் மறைமுகமாகவோ இந்த உலகத்துக்குள்ளே உலக மக்கள் மத்தியிலே நாடுகள் என்ற பாரபட்சமின்றி புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அப்படி புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகள் இதற்கு பலியாகின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே அவர்கள் செய்வதறியாது பலியாகின்றார்கள். ஆகவே இப்போ உங்களை போன்ற அனுபவம் படைத்தவர்கள், அனுபவம் கொண்டவர்கள், அதே நேரத்திலே ஆர்வம் கொண்டவர்கள் இந்த மலரும் மன உறவு போன்ற இந்த நிகழ்வுகளின் மூலமாக, அனுபவங்களின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொன்னது போல இந்த காலகட்டத்தில் அவர்களோடு பயணித்து அவர்களை சரியான திசைக்கு செலுத்த வேண்டும். அந்த ஒரு போக்கிலே நாங்கள் பார்க்கின்ற போது இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சவால்களுக்கு ஜெபத்தை மாத்திரம் நாங்கள் சொல்லவில்லை, பொதுவாக ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வதற்கு, சரியான வாழ்க்கையை நோக்கி பயணிப்பதற்கு அவர்களுக்கு இருக்கின்ற சிக்கல்களை நாம் நம்முடைய நிலைப்பாடுகளிலிருந்து பார்த்து அவர்களோடு பயணித்து அவர்களை சரியான திசையிலே திருத்துவது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்க, எப்படியாக இதனை நாங்கள் செய்யலாம்? உதாரணமாக இன்றைய காலத்தில் பிள்ளைகள் ஒரு பெற்றாரிடமிருந்து எதிர்பார்ப்பது எஸ், அவர்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் அதற்கு ஆம் என்று பதில் சொல்ல வேண்டும். இது அவர்களுடைய மனநிலையில் ஆழ பதிந்திருக்கிறது. நான் ஒரு சுற்றுலாவுக்கு போகவா, நான் ஒரு சினிமா பார்க்க போகவா, நான் ஒரு 5 நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு சுற்றுப்பயணம் போகவா, இந்த வேலையை விட்டு மற்ற வேலையில் சேரவா,
இப்படியாக அவர்கள் கேள்விகள் கேட்கும் போது அவர்கள் பெற்றாரிடமிருந்து எதிர்பார்ப்பது தாராளமாக ஆம் என்ற பதிலைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இல்லை என்று சொல்லப்படும் போது அங்கே உடனடியாக அவர்களிடத்திலே உடனடியாக அவர்கள் முகத்திலே மாற்றங்களை, அவர்களுடைய செயல்களிலே மாற்றங்களை நாம் காண முடிகிறது. நான் என்னை போல பல பெற்றாருடன் இவைகளை பற்றி கதைத்திருக்கிறோம், கருத்தரங்குகளிலும் கதைத்திருக்கிறோம். ஆகவே தான் நான் ஃபாதரிடம் சொன்னேன், நாங்கள் அவர்களோடு போய்த்தான் அவர்களுக்குரிய சரியான விஷயத்தை காட்ட வேண்டும். ஓகே, சுற்றுலாவுக்கு போங்கள், போயிட்டு வந்த பின்பாடு தான் நாங்கள் அதில் சில கருத்துக்களை சொல்லக்கூடுமா இருந்தால் சொல்ல வேண்டும். அப்போது அவர்களுக்கு அங்கே ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தால் அவர்கள் அதை சரியான முறையில் புரிந்து கொள்வார்கள். அடுத்ததாக சில பெற்றாருடைய கருத்தின்படி ஏன் நாங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும்? எங்களுக்கு இப்போது வயது வந்திருக்கிறது, நாங்கள் போகலாம். இதற்கு இன்னொரு காரணம், சிறிய காரணம், நான் இதிலே கற்றுத்தெளிந்தவன் அல்ல. வெளிநாட்டு கலாச்சாரங்கள் பல எமக்குள்ளே வந்திருக்கிறது. அது எங்களுடைய குடும்பங்களில் இருந்து வந்திருக்கிறது, எங்களுடைய நாட்டிலே தலைநகரத்திலே இருந்து வந்திருக்கிறது, சினிமா படங்களிலே இருந்து வந்திருக்கிறது. கூடுதலாக இந்திய சினிமாவிலிருந்து பல தாக்கங்கள் எங்களுடைய சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இதுவரை அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் அதை, இந்திய சினிமாவை நாங்கள் மிக்க மனதார்ந்த மகிழ்ச்சியோடு தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் செய்வது, பிள்ளைகள் நடப்பது, பிள்ளைகள் நடக்க பார்ப்பது, இவையெல்லாம் இந்திய சினிமாவின் ஒரு தாக்கமாக நான் கருதுகிறேன். அப்படி பல பெற்றார்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகை அல்லது நடிகன் சில காரியங்களை செய்யும் போது அது பிழையாக இருந்தாலும் அவர்கள் இதை ஒருக்கா நாங்களும் செய்து பார்ப்போம் என்ற ஒரு மனநிலை அவர்களுக்கிடையே ஏற்படுகின்றது. இந்த வெளியிலிருந்து, அது கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் தாங்களாகவே செய்து கொள்ளுகின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த அழுத்தங்கள் வரும்போது அங்கே பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்படும். அவை முதலில் நீங்கள் சொன்னது போல, அதாவது இந்த பெற்றோர்கள் அதாவது கேட்டதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பிள்ளைகள் மத்தியிலே இருக்கின்றது. நாங்கள் பெற்றோரியம், பேரண்டிங் சம்பந்தமாக நாங்கள் இதை பற்றி பார்க்கின்ற போது 3 வகையான அடிப்படை வகையான பெற்றோர்களை பற்றி சொல்கின்றார்கள். ஒன்று அத்தாரிட்டேரியன் பெற்றோர் என்று சொல்லி, அதிகாரம் கொண்ட, அதிகாரம் பிரயோகிக்கின்ற அல்லது அந்த ஆதிக்கம் செலுத்துகின்ற பெற்றோர்கள் என்று சொல்கின்றோம். அவர்கள் இல்லை, நோ என்று சொல்வார்கள். கேட்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் முதலிலே நோ, அல்லது நாங்கள், எங்களுக்கு தெரியும் உங்களை எப்படி வளர்ப்பது என்று, அப்படியான ஒரு கருத்திலே இருப்பார்கள். கேட்டு கிடைக்காததற்கோ அல்லது கேட்காமல் கிடைக்கின்றதற்கோ பிள்ளைகள் காரணம் கேட்கின்ற போது அதற்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகின்ற அடுத்தவர்கள் கேட்பதெல்லாம் கொடுக்கின்றவர்கள், கேட்காமலேயே கொடுக்கின்றவர்கள். பெர்மிசிவ் பெற்றோர், பெர்மிசிவ் பேரண்டிங், அதாவது அதீதமாக அனுமதிக்கின்ற பெற்றோர் வகையினர் அப்படின்னு சொல்லுகின்றோம். அப்படியாக இந்த 2 வகையை பார்க்கின்ற போது நீங்கள் சொன்னது போல, ஒன்று கொடுப்பதே இல்லை, அப்படியான தரப்பிலே வளர்ந்த பிள்ளைகளும் கூட கேட்காமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருகின்ற போது நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று மும்முரமாக பெற்றோரை நிராகரித்துவிட்டு தங்களுடைய பாதையிலே செல்ல பார்ப்பார்கள். ஆகவே அந்த பாதையிலே கூட அவர்களுக்கு தெளிவில்லை, சரியான ஒரு பாதை என்று சொல்வதற்கில்லை. அடுத்ததாக கேட்பதையெல்லாம் கொடுக்கின்ற போதும் கூட அது பெற்றோர்கள் சில நேரத்திலே பயத்திலே கொடுப்பார்கள். என பிள்ளைகளுக்கு தங்களை விட தெரியும் என்று அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று, அல்லது சில நேரத்திலே தங்களுடைய குறைகளை மறைத்துக் கொள்வதற்காக கூட பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இப்படியான காரியத்தை செய்யக்கூடும். இதுவும் ஒரு சாதகமான ஒரு பெற்றோரியம் அல்ல என்று சொல்லுகின்றோம். நீங்கள் சொல்வது போல ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கின்ற போது அதனை பிள்ளைகளோடு சேர்ந்து பயணித்து, பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த தேவைகள் என்ன என்று புரிந்து கொண்டு அவர்களுடைய நிலையிலே நாங்கள் சென்று பார்த்து
புரிகின்ற போது அது சரியான ஒரு விடயமாக வருகின்றது. தாம்பத்தியத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே தாம்பத்திய உறவிலே நாங்கள் சில விடயங்களை பற்றி நாங்கள் முக்கியமாக பார்க்கின்ற போது செவிமடுத்தல் என்றதை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். மற்றது உணர்வு பூர்வமான அதாவது உறவு தொடர்பு, அதாவது சாதாரணமான தொடர்புகளை பார்க்கின்ற போது, தொடர்பாடல்களை பார்க்கின்ற போது பல வகையான தொடர்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தாம்பத்தியத்திலே நாங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே அந்த உணர்வுடன் கூடிய ஒரு தொடர்பு, அதாவது தொடர்பாடல்களில் கம்யூனிகேஷன் லெவல்ஸை பார்க்கின்ற போது, கட்டங்களை பார்க்கின்ற போது மிகவும் ஆழமான முதன்மையான உறவு தொடர்பு என்று சொல்லப்படுவது கணவன் மனைவி உறவு தொடர்பு. ஆகவே அந்த உறவு தொடர்பு உணர்ச்சி பூர்வமானதாகவும் இருக்க வேண்டும். ஆகவே செவிமடுத்தல் பற்றி, உணர்ச்சி பூர்வமான உறவு தொடர்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களுடைய அனுபவத்தை முன்வைத்து என்ன சொல்லலாம் நினைக்கின்றீர்கள்? நாங்கள் ஏற்கனவே கதைத்தது போல இப்பொழுது நான் என்னுடைய ஓய்வு நிலைக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகிறது. ஆகவே அந்த வாழ்க்கைக்கும் இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கைக்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு நிமிடமும் அல்லது ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒன்றித்திருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இந்த ஓய்வு நிலை காலத்தில் நாங்கள் பிரிந்து என்று சொல்லி ஒரு நாளும் போனது இல்லை. ஆகவே அந்த நிலையில் எங்களுடைய உணர்வு பூர்வமான தாம்பத்திய வாழ்வு இருந்தாலும், நாங்கள் இருவரும் 50 வயதை கடந்தவர்களாய் இருந்தாலும் அந்த தாம்பத்திய வாழ்வில் ஒரு சாதாரண சுமூக நிலையில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய தலைமுறையினருக்கு இந்த உணர்வுபூர்வமான உறவு சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கின்றீர்கள் என்று பார்க்கலாமா? உங்களுடைய கருத்தை நாங்கள் என்ன மாதிரி யோசிக்கலாம்? எனக்கு நான் சவுதி அரேபியாவில் இருந்தபோது ஒரு சிறிய கதையை சொல்லுகிறேன். கிங் சவுத் யூனிவர்சிட்டியில் ஒரு ஐடி லெக்சரராக இருந்த ஒரு ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர் எனக்கு சொன்னார். அவர் மிக விசுவாசம் நிறைந்த ஒரு கத்தோலிக்கர், அவருடைய மனைவி ஒரு ஆசிரியர். அவர் சொன்னார், இந்த நவீன தொலைபேசிகளுக்கு ஒரு அழிவு வரும் நேரத்தில், அவர் இதை சொல்லி போட்டு எனக்கு சொன்னார், என்னுடைய 3 பெண் மக்களுக்கும் தான் நான் இதை சொல்லுகிறேன். அழிவு நேரத்தில் தான் இளைஞர் சமுதாயம் ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்கு போகும். இதை பல பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நவீனம் என்று சொல்லும்போது அது நவீனமாகத்தான் இருக்கும். அவருடைய கருத்து என்னென்று சொன்னால், இளைய சமுதாயம் சாதாரணமாக தொலைபேசி தலையணைக்கு கீழே இருக்கிறது. இது அவசியம் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். அவ்வளவு அவர்கள் தொலைபேசியோடு நெருக்கமாக இருக்கிறார். அல்லது தலையணை தொலைபேசிக்கு கீழே இருக்கின்றது, காதோடு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நவீனமயமாக்கல் தொலைபேசி உண்மையிலேயே ஃபாதர் நான் நினைக்கிறேன் பல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். மற்றது இன்னொரு இடத்தில் நான் தெரிந்து கொண்டேன், இந்த தொலைபேசியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய பின் கழுத்திற்கு 6 கிலோ நிறை அங்கே போகிறது என்று நாங்கள் இப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது, இது நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன். அவை தொலைபேசி பல பாதகமானது. இளம் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, திருமணமான புது தம்பதிகளாக இருந்தாலும் சரி, அது பல பாதகமான நிகழ்வுகளை பாதகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சீரான ஒரு குடும்ப அமைப்பை, தாம்பத்திய உறவை ஏற்படுத்துவது நாங்கள் கவனிக்க வேண்டிய பல விஷயங்களை பார்க்கின்ற போது நவீன உபகரணங்களை உபயோகிக்கின்ற விடயத்தை பற்றியும் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள். ஆன்மீக ரீதியாக உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் கூறினீர்கள். இன்னும் பல விடயங்களை பற்றி நாங்கள் இங்கே ஆராயலாம். நமக்கு நேர அவகாசம்
போதாமல் இருக்கின்றபடியினால் நாங்கள் இந்த நிகழ்வை ஒரு சுமூகமான நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு இறைவனுடைய அனுசரணை நம்முடைய ஆன்மீகத்திலே, நம்முடைய தாம்பத்திய ஆன்மீகத்திலே எப்படியாக இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் இறுதியாக கொஞ்சம் கலந்தாலோசித்து விட்டு ஜெபத்தோடு முடிப்போம். கணவன் மனைவி, எனக்கு இன்னமும் ஞாபகமாக இருக்கின்றது. அருட்பணி செபமாலை செபஸ்டியன் அடிகளார் எங்களுடைய திருமணத்தை மெய்விவாக திருச்சடங்கை நிறைவேற்றி வைத்தபோது அருட்தந்தை அலந்திமுத்து ஞானப்பிரகாசம் அடிகளாருக்கு முன்னால் அன்று ஒரு விசேஷமான நாள். நீங்கள் இருவரும் ஒரே உடல், இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இது எங்களுடைய தாம்பத்திய வாழ்வின் தாரக மந்திரமாக எப்போதும் இருக்க வேண்டும். நான் இந்த மலரும் மன உறவு கருத்தரங்கில் கலந்து கொண்ட போது அங்கே வந்த குருவானவர் சொன்னார், இப்பொழுது கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து கொண்டு மேடைக்கு வரவும் என்று சொன்னார். அப்போது வந்து ஏதாவது சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் அங்கும் சொன்னது இதுதான், நாங்கள் இருவரும் ஒரே உடல். ஒரே உடல் என்று சொல்லும்போது ஒரே ஆன்மா. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். நான் சவுதி அரேபியாவில் பல காலம் இருந்தபடியால் அரபு கலாச்சாரங்களையும் அரபு நாகரீகங்களையும் அவர்களுடைய புனித நூலாகிய திருக்குர்ஆனையும் பற்றி அறிகிறதுக்கு படிப்பதற்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. அவர்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு விவாகரத்து நடக்கும் போது பூமி அசைக்கப்படுகின்றதாம். இருந்தாலும் அவர்களுக்கு விவாகரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக சுருக்கமாக, சுலபமாக, சில வேளைகளில் இறுக்கமாகவும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே தாம்பத்தியம் என்கின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது நாங்கள் தெரிந்து கொண்டாலும் சரி, கடவுள் எங்களை இணைத்து வைத்தாலும் சரி, இறுதியாக இணைத்து வைப்பது கடவுள்தான். ஆகவே அந்த தாம்பத்திய வாழ்வில் அந்த மெய்விவாக திருச்சடங்கு வார்த்தைப்பாடுகளை எங்களுக்குள் 1000 பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள், உயர்வுகள், தாழ்வுகள் வந்தாலும் இறுதி வரை நாங்கள் அதனை காப்பாற்ற வேண்டும். அழகான ஒரு ஆன்மீக கருத்தை கொண்டு வந்தீர்கள். ஆகவே நாங்கள் ஜெபத்தோடு முடிப்போம் இந்த நிகழ்வை. அழகான ஒரு கருத்தை நாங்கள் இன்று கேட்டோம். ஆண்டவராகிய இறைவா, இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று கூறிய திருமகனுடைய திருமொழிக்கு நாங்கள் அடிபணிந்தவர்களாக இன்று பல வகையிலும் அவலம் கண்டு கொண்டிருக்கின்ற அல்லது சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற எங்களுடைய தம்பதியர்களின் தாம்பத்தியத்தை பற்றி நாங்கள் உம்மோடு கூடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும், இந்த உலக அமைப்புகள் பிரிக்காதிருக்கட்டும், இந்த நவீன கண்டுபிடிப்புகள் பிரிக்காதிருக்கட்டும். உம்முடைய திருவுளத்தின்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கை தாம்பத்தியத்திலே கணவன் மனைவியை, மனைவி கணவனை ஏற்றுக்கொள்ளவும், அன்பு செய்யவும், அரவணைக்கவும், ஒருவரை ஒருவர் மீட்கின்ற கருவிகளாக அமையவும், அந்த மீட்பை இருவரும் ஒருவரில் அனுபவிக்கவும், இருவரும் கைகோர்த்த நிலையிலே, இணைந்த நிலையிலே, ஒரே உடலாக, ஒரே உள்ளமாக, ஒரே ஆன்மாவாக ஒருமித்த அந்த நிலையிலே அவர்கள் தங்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடர வேண்டும் என்றும், அந்த ஆன்மீக பயணத்தில் இறுதியிலே கணவனும் மனைவியும் 2 உயிர்களாக அல்லது ஓர் உயிராக உம்மை அனுபவிக்க வேண்டும் என்றும், நிலையான வாழ்வை நோக்கி நம்முடைய தாம்பத்தியம் தம்பதிகளை அழைத்து செல்ல வேண்டும் என்றும் உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமேன். ஆமேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நன்றி ஃபாதர், இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கியதற்காக. ஆமாம், நன்றி டால்சி. உங்களுடைய பங்களிப்புக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஃபாதர். வணக்கம்.